தமிழ்நாட்டில் நேற்று 12 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், அதற்கடுத்தபடியாக கரூர், பரமத்தி, ஈரோடு, நாமக்கல், திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் வெயில் சுட்டரித்தது. இதேபோன்று திருச்சி, திருத்தணி, மதுரை, பாளையங்கோட்டை, மதுரை விமான நிலையம், சேலம் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேல் வெயில் பதிவானது. இதனிடையே தென் தமிழகம், வடக்கு கடலோர தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கணித்துள்ளது. தமிழக காவல்துறை அதிகாரிகள் தங்களது நேரடி உயரதிகாரிகளின் உத்தரவை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றும், படிநிலை முறையை மீறக்கூடாது எனவும் தமிழக டிஜிபி சந்தீப் ராயரத்தூர் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மையில் பொறுப்பேற்ற இவர் சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு, முக்கிய தலைவர்கள் பிரச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தி வருகிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சிறப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் இனிவரும் காலங்களில் தங்களுக்கு மேலதிகாரிகளாக இல்லாத மற்ற அதிகாரிகளின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். இத்தகைய விதிமீறல்கள் அல்லது அதிகார வரம்பு மீறல்கள் ஏதேனும் நடந்தால் அதனை உடனடியாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறப்பு பிரிவுகளின் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜிக்கள் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகள் குறித்து உடனடியாக தனக்கும் தங்களது மேலதிகாரிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள டிஜிபி, நேரமின்மை அல்லது இணைய தொடர்பு பிரச்சினைகள் இருக்கும் பட்சத்தில் குறுஞ்செய்தி வாயிலாக தகவலை தெரிவிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு குறித்து காணொலி மூலம் மண்டல வாரியாக ஐஜிக்கள், காவல் ஆணையர்கள், எஸ்பிக்களுடன் ஆலோசனை நடத்தினார். மாதவிடாய் காலத்தில் பெண்களை தீண்டத்தகாதவர்களாக நடத்தக்கூடாது என்று சபரிமலை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு அனைத்து வயதிலான பெண்களும் செல்லலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெண்களின் மாதவிடாய் காலம் மற்றும் தீண்டாமை குறித்து விவாதம் எழுந்தது. 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் உள்ள ஒரே பெண் நீதிபதியான நாகரத்னா பெண்களின் மாதவிடாய் காலத்தை எப்படி தீண்டாமையுடன் ஒப்பிட முடியும் என இதற்கு பதிலளித்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, சபரிமலையில் பெண்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடு என்பது மாதவிடாய் சுழற்சி அடிப்படையாக கொண்டது அல்ல என்று கூறினார். மேலும் மதம் சார்ந்த விஷயங்களை பகுத்தறிவு அல்லது நவீனமயமாக்கல் என்ற அடிப்படையில் மட்டும் அணுகக்கூடாது என்றும், மத சுதந்திரத்திற்கான அரசியலமைப்பு சட்டங்களை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்தது. இது தொடர்பான வழக்கில் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை விசாரணை நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பலம் பொருந்திய மும்பை அணியை ராஜஸ்தானின் இளம் பேட்டிங் படை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் மழையால் தாமதமாக தொடங்கப்பட்ட இப்போட்டி 11 ஓவர்கள் கொண்டதாக மாற்றியமைக்கப்பட்டது. டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்ததால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது. இளம் வீரர்களான ஜெய்ஷ்வால் மற்றும் சூரியவன்ஷி அதிரடியாக ரன் மழை பொழிந்ததால் ஸ்கோர் வெள்ளம் போல பெருக்கெடுத்தது. சூரியவன்ஷி 14 பந்துகளில் 5 சிக்ஸர்கள் உட்பட 39 ரன்கள் சேர்த்து அவுட்டான நிலையில் ஜெய்ஷ்வால் 32 பந்துகளில் 77 ரன்கள் அடித்து மிரட்டினார். கடைசியில் 11 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த அந்த அணி 151 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. தொடர்ந்து களம் கண்ட மும்பை அணியில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் வீழ்ந்ததால் ரன் வேகம் தடைப்பட்டது. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிக்கல்டன் ஆகிய முக்கிய வீரர்கள் கூட இரட்டை இலக்கத்தை தொடவில்லை. ருதர்ஃபோர்ட் மற்றும் நமந்தீர் மட்டுமே தலா 25 ரன்கள் சேர்த்து அணியின் ஸ்கோரை ஓரளவு வலுவான கட்டத்துக்கு எடுத்துச் சென்றனர். இறுதியில் 11 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்த மும்பை அணி 123 ரன்கள் மட்டுமே சேர்த்து 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது.